நம்ம நட்ராஜ் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி செம்ம வெறுப்புல உட்காந்துருக்கிறாரு. இந்த ருக்மிணி மேம் வந்து நடுவுல பூந்தது. அதுக்கப்புறம் இந்த டீம்ல மாதையன கேப்டன் ஆக்குனதுலருந்து அவரு வந்து எக்கச்சக்க ஸ்ட்ராட்டஜி போடுறாரு. அண்ட் கோச் அப்படின்னு சொல்லிட்டு இவர யாருமே கண்டுக்கிறதே கிடையாது. அதுக்கேத்த மாரி பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பேசுறாங்க. அதாவது நட்ராஜ் சொல்றதெல்லாம் வந்து டீமே கேட்கலையாமே. அதனால தான் வின் பண்ணாங்கம்மா லாஸ்ட் 3 மேட்சஸ் அப்படிங்கிற மாரிலாம் அவங்க பேசுவாங்க. அது வந்து இவரு காதுல படுது. எப்பவும் போலங்க எந்திரிச்சு போய் கண்ணா பின்னான்னு டீம கத்துறது. அண்ட் இன்ஃபாக்ட் மாதையன கூப்பிட்டு வச்சு பர்சனலா அதாவது டிசிப்ளினே இல்ல. உன் குடும்பத்திலேயே அது இல்லையே! உன்ன கண்டிச்சு வளர்த்திருந்தா அது இருந்திருக்கும். எங்க அம்மா தான் பாருக்கு போயிட்டாங்க, அப்பா ஜெயிலுக்கு போயிட்டாங்கன்ற மாரி தேவையில்லாம அவர வந்து அந்த ட்ரிகர் பண்ண சொல்லுவாரு. உன் பேச்சும் சரியில்ல, உன் ஆட்டிட்யூடும் சரியில்லன்ட்டு போட்டு அவன வந்து கிளி கிளின்னு கிழிச்சிட்டு இருப்பாரு. அண்ட் அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா, ருக்மிணி மேம் உள்ள வந்து ஸ்டாப் பண்றாங்க. அண்ட் இவரு வந்து பார்த்தீங்கன்னா, ருக்மிணி மேமையும் வந்து விடாம பொம்பள கிட்டலாம் அகாடமிய குடுத்தா இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. பட் நீங்க ரங்கன நோட் பண்ணீங்கன்னா, டக்குனு அப்படியே ட்ரிகர் ஆகி அவர புடிச்சு அவரு திட்டுறது அந்த சீன் வந்து செம்மையா இருக்கும். நீ இந்த இதெல்லாம் வந்து இந்த மாரி பேசுறதெல்லாம் வச்சுட்டுனா அவ்வளோதான் உன்ன அப்படின்ற மாரி சொல்றது. அண்ட் கடைசியா ருக்மிணி மேம் பார்த்தீங்கன்னா, யூ ஆர் ஃபயர்ட் அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. அண்ட் இவரு வந்து நீ என்ன ஃபயர் பண்றது நானே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு போவாரு. பட் அந்த இடத்துல அவர் தூரமா போனப்போ ரங்கன் திரும்ப அவர கூப்பிட்டுட்டு அப்படி டாட்டா காமிச்சுட்டு அவர் ஒரு இது பண்ணுவார் தெரியுமா? ஸோ அந்த சீனுமே வந்து செமையா இருக்கும். எனக்கு என்னன்னா இந்த ஆங்கர் அகாடமில வந்து கஷ்டப்படுற பிளேயர்ஸ எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. பட் கடைசியில பார்த்தீங்கன்னா, கோச்ச வந்து அந்த டீமுக்கு எடுத்துருவாங்களோ அப்படின்னு தான் தோணுது. நம்ம லாஸ்ட் வீக் சும்மா சொல்லியிருப்போம். ஒருவேளை நம்ம ரங்கனே 2 டீமுக்கும் கோச் ஆயிருவாரோ அப்படின்னு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு மேட்ச்சுக்கு இவரு கிளம்பிட்டதுனால ரங்கன் தான் வந்து டெம்பரரி கோச்சா வராரு. ஸோ டீம்ல வந்து என்னடா கோச்சே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கப்போ நம்ம ரங்கன் போயிட்டு குடுக்குற அந்த அட்வைஸ்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு பயங்கரமான டிஃபரெண்ட்டா இருந்திருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவரு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நெகட்டிவா கத்திக்கிட்டே டிமோட்டிவேட் பண்ணிக்கிட்டு ட்ரிகர் பண்ணிக்கிட்டு பேசிட்டு இருப்பாரோ அதெல்லாம் தாண்டி நம்ம ரங்கன் உள்ள போய் அந்த அளவுக்கு பாசிட்டிவா டீமே தோக்குற நிலைமையில இருந்தாலும் அவரு குடுக்குற ஐடியாஸ்லாம் நல்லா இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா 170 பிளஸ் அடிச்சிருப்பாங்க. எப்படிடா இதை நம்ம சேஸ் பண்றது அப்படின்னு இவர் உட்கார்ந்துருக்கப்போ போயிட்டு டார்கெட் வந்து நமக்கு ரன் கிடையாது. நம்ம வந்து 30 பவுண்டரி அடிக்கணும் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசின விஷயங்கள்லாம் நல்லா இருக்கும். அண்ட் இந்த மேட்ச்ல பார்த்தீங்கன்னா மணி வந்து பயங்கரமா விளையாடிடுறாரு. அண்ட் அங்க ஃபன் என்ன அப்படின்னா அந்த சைட்ல இருந்து அனு வந்து வெல் பிளேட் மணி அப்படின்றப்போ தங்கம்க்கு அது ட்ரிகர் ஆகி அவங்கள விட லவுடா வந்து வெல் பிளேட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கத்திட்டு இருப்பாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அணுவே ஒரு செகண்ட் திரும்பி யாரா அந்த பொண்ணு நம்மளோட பயங்கரமா மணிக்கு சப்போர்ட் பண்றாங்களே அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பார்த்துருப்பாங்க. ஸோ அது வந்து நல்லா இருக்கும். ஸோ இப்போ ஃபைனலா பார்த்தீங்கன்னா போத் பாய்ஸ் டீம் அண்ட் கேர்ள்ஸ் டீம் 2 பேருமே வந்து குவாலிஃபை ஆயிடுறாங்க. அண்ட் தங்கம்க்கு பார்த்தீங்கன்னா வந்து கேர்ள்ஸ் சைட்ல இருந்து பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட்டை வேற கொடுத்துட்றாங்க. நம்ம தான் பார்த்துருப்போமே அவங்க அப்பா அம்மா வச்சு பார்க்க வந்திருக்காங்க. ஸோ அவங்க அதை பார்த்துட்டு வந்து செம்ம ஹாப்பி ஆயிடுறாங்க. அண்ட் இதில் ஒரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தங்கம் வந்து அந்த கப்பை கொண்டு போய் மணிகிட்ட வந்து காட்டுறாங்க. அது கொடுக்குற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அதை அவர் பார்த்துட்டு வந்து நான் சொன்னேன்ல நீ ஸ்டார் பிளேயர்னு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த அளவுக்கு வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவார். அண்ட் தங்கம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் மணியை வந்து ஹக் பண்ணுவாங்க. அது ஃபீல் பண்ணி அவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கே தெரியும். இன்ஃபேக்ட் அது வந்து மணிக்கே வந்து ஃபீல் ஆயிடுச்சு தெரியல. அவர் கொடுக்குற அந்த எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் வந்து சூப்பராக இருக்கும். ஓவரால் பார்த்தீங்கன்னா அந்த சீனே வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வாரம் வந்து 4 எபிசோடையுமே நம்ம வந்து ரிவ்யூ பண்ணிட்டோம். ஸோ நீங்க இதை ஆல்ரெடி பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சிட்டேன். லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.